ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். தெலுங்கு அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை அதிரடியாக பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி ஒரு செம்ம கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணிட்டு வரவங்க தான் ஆக்டர் ஸ்ரீரெட்டி. அண்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் சுப்ரமணியன் அவரோட ஃபேமிலினால எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபாக சிசிடிவி ஃபுட்டேஜையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு அச்சுறுத்தல் இருந்து வரதுனால துப்பாக்கி உரிமம் வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்கதா ஸ்ரீரெட்டியே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸை கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆக்டர் பாபி சிம்ஹா, ஆக்ட்ரஸ் ரம்யா நம்பீசன் இவங்க 2 பேரும் நடிச்சு லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன அக்னி தேவி படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஜான் பால்ராஜுக்கு அகெயின்ஸ்டா ஆக்டர் பாபி சிம்ஹா இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த டைம்ல ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பாபி சிம்ஹா அவங்களோட ப்ராப்ளமுக்கு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா பொய் புகார் சொன்னது பாபி சிம்ஹா தான். இனிமே அவர் எந்த படத்துலையும் நடிக்க முடியாதபடி அவருக்கு சினிமா வாய்ப்பு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலிங் இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. இந்த டிசிஷன் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். அதுல ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான், அந்த அப்பா கேரக்டர்னு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. வேலைச்சேரியில வீடு வந்துட்டாரு. காலைல வெயிட் பண்றாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த த்ரீசம் அந்த சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11 o'clock வீட்டுக்கு வரேன். வந்தோடனே டயலாக் சொல்லிட்டு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா அப்படின்னு, என்னன்றா நான் சொல்லுவேன், ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் 2-3 கேரக்டர்ஸ்லாம் பொண்ணுங்க, 2-3 நடிச்ச பொண்ணுங்கலாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட்லாம் பண்ணாம அங்கிள் டயலாக் சொல்றேன். அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்போ மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு 2 நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இதான் டயலாக் அங்கிள், ஓகேவா அப்படின்னு. ஓகே விக்னேஷ் அங்கிள், இன்னொரு வாட்டி சொல்றேன், தம்பி கடைசியா இப்போ மாஸ்டர்பேட் பண்ணீங்க இதான் உங்க டயலாக். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஓகே விக்னேஷ். ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே. அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். கமெண்ட் பண்ணுங்க.